வானொலி அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு இலங்கை வானொலி ஞாபகம் வந்துச்சுன்னா அநேகமாக குறைஞ்சது ஒரு 35-40 வயசாவது நமக்கு இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா 60-70களில் ஏன் 80 வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா இலங்கை வானொலி தமிழர்களை ஈர்த்தளவுக்கு, தமிழ்நாட்டுக்காரர்களை உலகத்தாரை ஈர்த்தளவுக்கு வேறு எந்த வானொலியும் இருக்கலை. இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி போன்ற இடத்துலலாம் வானொலி நிலையங்கள் இருந்தன. ஆனாலும் வானொலி என்றால் இலங்கை வானொலி. சரி, அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிபிசி தான் முதல் வானொலியாக லண்டனில் அமையுது. பிபிசி ஆரம்பித்த 3 ஆண்டுகளில் இலங்கையில் இந்த வானொலி நிலையத்தை தொடங்கினது யாருக்கு இப்போ அந்த பெருமை உண்டுன்னா, எட்வர்ட் ஹாப்பர் என்கின்றவருக்கு தான் அந்த பெருமை உண்டு. இது முதல்ல ஒரு சிறு அறையில் தொடங்கப்பட்டதாக பார்க்குறோம். பின்னாடி உலகப்போரின் போது ஒரு நீர்மூழ்கி கப்பலில் கிடச்ச ஒரு ஒளிபரப்பு இதை வச்சுட்டு இசைத்தட்டுகளை ஒளிபரப்புனாங்களாம். இலங்கை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் என்று இதை பெயர் வச்சு 55க்கு பிறகு இதனுடைய புகழ் மிகச்சிறப்பாக அமையுது. அப்போது தமிழ் துறையில் புகழ்பெற்ற ஆய்வாளர்களாக விளங்கிய சிவத்தம்பி, கைலாசபதி போன்றவர்கள் இந்த வானொலி மக்களுக்கு பயன்படக்கூடிய மிகச்சிறந்த ஊடகம் என்பதை கண்டுபிடித்து அதில் அவர்களுடைய பங்கினையும் அளித்தார்கள். அப்படி அவர்கள் அந்த பங்களித்ததன் காரணமாகத்தான் இரவின் மடியில், இசையும் கதையும், நீங்கள் கேட்டவை என்கின்ற சொற்கள் எல்லாமே நல்ல தமிழ் சொற்களாக வந்து சேர்ந்தன. இந்த சொற்களை அவர்கள் உருவாக்கியிருந்தாலும் கூட இதை யார் தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார் என்று சொன்னால், சாத்தான்குளம் அப்துல் ஜஃபார் அவர்கள் காற்றில் கலந்த ஒலி என்கின்ற புத்தகத்தில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அப்போதிருந்த அறிவிப்பாளர்கள் மயில்வாகனம், ராஜேஸ்வரி சண்முகம், அப்துல் ஹமீது, சில்வஸ்டர் பாலசுப்ரமணியன், குறிப்பாக உலக மக்களையெல்லாம் தன் குரலால் ஈர்த்த KS ராஜா, இவர்களை போன்றவர்கள் இருந்ததனால்தான் இந்த வானொலி அத்தனை ஒரு புகழை பெற்றது. அதுவும் வர்த்தக ஒளிபரப்பை தொடங்கிய பிறகு இந்த வானொலியுடைய புகழ் உச்சிக்கு சென்றது. எவரெஸ்டில் ஏறிய டென்சிங் ஹிலாரி கூட இதை கேட்டிருப்பார்களோ என்று மகிழ்வோடு சொல்வார்கள். அப்படி அதனுடைய ஒரு ஒளிபரப்பு தன்மை அமைந்திருந்தது. குறிப்பாக காலை 7 மணியா, பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகளெல்லாம் மறந்த நாள்னு நாம் ஒவ்வொருன்னு ஒரு படத்தில் வரக்கூடிய பாட்டை அப்படியே எடுத்து போடுவாங்க. அதே மாதிரி ஒரு நாதஸ்வரத்தோடு வரும். இன்ன இசை ஆரம்பிக்கிறப்ப இன்ன நிகழ்ச்சி என்று ஒன்று வரையறுத்து கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அதுலேயும் காலையில் தொடங்கி இரவு வரை, இரவின் மடியில் வர்ற போது அவ்வளோ அழகாக இருக்கும். மலர்ந்தும் மலராதவை திரைப்படத்தில் எழுதப்பட்ட பாட்டு படத்தில் வராதது. மலரும் சருகும், உயிரோடு இருப்பவர்களும் இறந்து போனவர்களும் அவருடைய பாடல்கள், இது மாதிரியான இந்த சொற்கள், பேட்டிகள், கலைவாணர் NS கிருஷ்ணன் தொடங்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வரை அந்த காலத்தில் புகழ்பெற்றவர்கள் அங்கு நாடகம் போட செல்லுகிற போதெல்லாம் அவர்களுடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து வைத்த பெருமை, பேட்டிகளை எடுத்து வைத்த பெருமை அவர்களுக்கு உண்டு. இன்னும் கூட சொல்வதாக இருந்தால், கலைவாணர் NS கிருஷ்ணன், T.A. மதுரம் அவர்களெல்லாம் கலந்து கொண்ட ஒரு அற்புதமான நகைச்சுவை நிகழ்ச்சி. அதாவது குறிப்பாக இவர் கூட பாட வந்த இவர் பாட போயிருப்பார், கூட மிருதங்க அடிக்க வந்தவர் கோச்சிட்டு போயிடுவார். அப்போ தெருவில் தம் கடிக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு கூட உட்கார வச்சுக்கிட்டு, ஸ்ரீராம சந்திரனே சீலோள்ள மந்திரனே, ஸ்ரீராம சந்திரனே ராம் ராம் ராம்னு ஒரு பாட்டை பாடுவார். அது கேட்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஜெமினி கணேசன், நாகேஷ் அவர்கள்லாம் அந்த நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்கினாங்க. எல்லாம் கேட்க இனிமையாக இருந்தது. ஒலியால் முகம் தெரியாமல் நம்மை ஈர்த்த பெருமக்கள் உண்மையிலேயே இலங்கை வானொலியை சேர்ந்தவர்கள்தான். இன்றைக்கும் கூட எத்தனையோ நிகழ்வுகள் வந்தாலும் கூட, ரூபவாகினி என்று அங்கிருந்து வந்த அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் நம்மை ஈர்த்தது. ஒரு அன்னப்பறவை பறப்பது போல் இருக்கும். பிற்காலத்தில் அது அதிகமாக தெரியாமல் போய்விட்டது.
ரூபவாகினியும் சரி, இலங்கை வாணியும் சரி இன்றைக்கும் நம்மை ஈர்த்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் எத்தனையோ தனியார் வானொலிகள் வந்தாலும், அரசு வானொலிகள் வந்தாலும், எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்ற வானொலி, மனதில் இனிமையை கூட்டுகின்ற வானொலி இலங்கை வானொலி தான். நேரம் இருந்தால் பழையவற்றை புரட்டி பாருங்கள், கேட்டு பாருங்கள், அரிய செய்திகள் கிடைக்கும். வாழ்க்கையின் மறக்க முடியாத பக்கங்கள் இலங்கை வானொலி. அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.